ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு பால் கறி பட்டாணி. நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 4 உருளைக்கிழங்கு நான் வந்து மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டாணி வந்து 2 நாளைக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு முளை கட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ரொம்ப சத்து, இதில் உயிர் சத்து அதிகம். ஸோ நான் வந்து முளை கட்டி செஞ்சுருக்கிறேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, எல்லாருக்கும் நல்லது. ரொம்ப பட்டாணி ஒரு 1/4 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான உப்பு, தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். நான் கடைசியில் நம்ம அரைச்சி ஊற்றணும். இதை பச்சை மிளகாய் 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி வந்து பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம வதக்கி நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம். கடைசியில் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி 3மே நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை தாளிச்சிக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை தேவையான அளவுக்கு. இது பாருங்கள், முதல் உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதில் பட்டாணி, முளைக்கட்ட பட்டாணி வேகட்டும். கொஞ்சம் நல்லா அது பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பட்டாணி வந்து பாதி வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கும் பட்டாணியும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், மாவு மாதிரி வெந்துருச்சு. பாருங்கள் வெந்துருச்சு. நம்ம இந்த நேரத்தில் தாளித்து விட்டுக்கலாம். குருமாக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எந்த வேணால் மல்லாட்ட எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி இலையும் 2 போட்டுக்கலாம். அதுக்கு குருமாக்கு நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் அரிஞ்சு வச்சுருந்த பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரிஞ்சு வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வதங்கட்டும் இது கொஞ்சம் நேரம். பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் வதங்கிட்டு இருக்குது. பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு வேகிறப்ப உப்பு ஆட் பண்ணல. ஏன்னா அதில் கொஞ்சம் உப்பு, இப்போ கொஞ்சம் உப்பு இருந்தாலும் உப்பு அதிகமாக பிடிச்சிடும் உருளைக்கிழங்குல. ஸோ நான் இப்போ வேக வைக்கிறப்ப போடல. இப்போ நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கலந்து விட்டுட்டு இதில் நான் வந்து சிகப்பு கலரில் மிளகாத்தூள் போட்டு வைக்கல, வெள்ளை கலரில் குருமா வைக்க போகிறேன். ஸோ பச்சை மிளகாய் வந்து நான் தேங்காயில் அரைச்சி ஊற்றுவேன். அதனால் மல்லித்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், உப்பு எல்லாம் போட்டாச்சு. இப்போ இந்த நேரத்தில் இதை நல்லா ஒரு வதக்கிடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், மல்லித்தூளும் உப்பும் போட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டேன். பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம். 2 டம்ளர் பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டேன். இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு போதுமானு செக் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட நல்லா மிங்கிலாகி வேகட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். குழம்பு அங்கே குருமா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், ஏன்னா நான் வெள்ளை குருமான்னு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 3 பச்சை மிளகாவை தேங்காயோட சேர்த்து அரைச்சணும். நான் வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு முழு பச்சை மிளகாவாக போட்டால் வெடிச்சிரும். ஸோ நம்ம லைட்டாக நான் இப்படி கீறி வச்சுருக்கிறேன். இப்படி கீறி போடணும். அப்போ தான் வெடிக்காது எண்ணெயில் போட்டாக்கா. இந்த பச்சை மிளகாய், வெங்காயம், ஒரு தக்காளி, இதை லைட்டாக வதக்கிக்கலாம். நம்ம பாருங்கள், வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாவை வந்து வதக்கி வச்சுருக்கிறேன். இது ஆறணுன்னு நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம அரைச்சிடலாம். வெங்காயம் தக்காளியை லைட்டாக ட்ரில் இது பண்ணிவிட்டு அதோடு நம்ம தேங்காய், பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம தாளித்து விட்டுருந்த குருமா பாருங்கள், பச்சை வாசம் போய் நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்குது பாருங்கள், அதை ஊற்றிடலாம். பாருங்கள், தேங்காயும் வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்ச பேஸ்ட் ஊற்றினோன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கக்கூடாது, தண்ணியாக குழம்பு மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம மல்லித்தலையை தூவி இறக்கிடலாம். கொதி வரட்டும், வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு. 2 கொதி போதும், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. 2 கொதி கொதிச்சோடனே நம்ம மல்லித்தலையை தூவி ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் புது ரெசிபியோட நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.